இன்னைக்கு தினசரி சமையல நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல். அதாவது நம்ம வந்து இது ட்ரை கறின்னு சொல்லலாம். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு ஆலு கேப்சிகம் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆலு கேப்சிகம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு சதுரமாக அரிந்தது 1/4 கிலோ. குடமிளகாய் அரிந்தது 150 கிராம். கசூரி மேத்தி எனப்படும் உலர்ந்த வெந்தய இலை விரும்பும் அளவு. மஞ்சள் தூள் தேவைப்படும் அளவு. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஆலு கேப்சிகம்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதை வந்து ஒரு இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்து செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவையாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் செய்வோம், இல்லை கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்கலாம். இதில் நான் க்ரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இல்லை 3 கேப்சிகம் கலந்து கூட யூஸ் பண்ணலாங்க. சின்ன எக்ஸ்ட்ராவாக வந்து கரம் மசாலா பவுடர் சேர்க்குறப்ப அது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். கரம் மசாலா இல்லாதப்போ நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் முதல்ல வந்து வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பொதுவாக இதுக்கெல்லாம் வந்து தாளிக்க மாட்டாங்க. இது நார்த் இந்தியன் டிஷ் அப்படிங்கிறப்ப தாளிக்க மாட்டாங்க. நம்ம மாதிரி கடுகெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு முதல்ல நான் சேர்க்க போகிறது வந்து குடமிளகாய் கேப்சிகம். இந்த கேப்சிகம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதிகம் போட வேணாங்க. அந்த மாதிரி உப்பு சேர்க்குறப்ப இதுலேருந்து கொஞ்சம் அந்த ஈரம் வெளியே விட்டு வரும். அப்போ சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இந்த கேப்சிகம் ஹாஃப் ஃப்ரை ஆகிருக்குங்க, பாதி ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு நிறம் கொடுக்கும். தனியாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா விட்டுடலாம். இதோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே அதை சேர்க்குறப்ப வந்து கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்திங்கனாக்கா வந்து சீக்கிரம் வந்து மிளகாத்தூள் நிறம் மாறிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கழித்து சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டிங்கனாக்கா அந்த கீழ்பாகம் செவக்கும் அந்த உருளைக்கிழங்கு. நம்ம வந்து தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருந்தால் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே அடிப்பட்டு ஷேப்லெஸ் ஆகிடும். அதனால் இப்படி பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த பீசஸ் நல்லா தெரியும். எப்போவுமே உருளைக்கிழங்கு ஓவர் குக் பண்ணாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி, இளம் கையில் தொட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா போதுமானது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணிடலாம். இதெல்லாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ கடைசியாக நான் சேர்க்க போகிறது வந்து உலர்ந்த வெந்தய இலை. கஸ்தூரி மேத்தின்னு கடைகளில் கிடைக்குதுங்க. அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. இதை வந்து கையில் நசுக்கிட்டு போடணும். அப்போ வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இப்போ இந்த ஆலு கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ட்ரை கறியாக சாப்பிட்லாம். சாதத்தில் வெறும் சாதத்தில் நெய் போட்டுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாங்க. ஆலு கேப்சிகம்.
கேப்சிகம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் தகுந்த எண்ணெய் விட்டுட்டு முதல்ல குடமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். அதுக்கு பிறகு அதுலேயே தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்த பிறகு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பை. கடைசியாக நல்லா ஃப்ரை ஆன பிறகு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி, அதாவது உலர்ந்த வெந்தயிலையே கையில் கொஞ்சம் கசக்கி அது மேலே போட்டு கலந்து இறக்கினீங்கன்னாக்க மிக சுவையான ஆலு கேப்சிகம் கறி தயார். இன்றைக்கி புதுமை சமையலில் பெரிச்சம்பழ பால்கோவா, அதாவது டேட்ஸ் பால்கோவா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். டேட்ஸ் பால்கோவா, பேரிச்சம்பழ பால்கோவா செய்ய தேவையான பொருட்கள்: பொடியாக அரிந்த பேரிச்சம்பழம் 150 கிராம், வெள்ளை சர்க்கரை விரும்பும் அளவு, பால் பவுடர் 75 கிராம், மிக பொடியாக அரிந்த அக்ரோட் பருப்பு விரும்பும் அளவு, மிக பொடியாக அரிந்த பாதாம் பருப்பு தேவையான அளவு, நெய் சிறிதளவு. டேட்ஸ் பால்கோவா, அதாவது பேரிச்சம்பழ பால்கோவா செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சு இல்லைங்களா. ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டுங்க, ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ இதை வாணலி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இந்த நெய்யில் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு இதோட அக்ரோட், வால்நட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நட்ஸ் ஓவர் ரோஸ்ட் ஆகக்கூடாதுங்க. கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்தால் போதுமானது. அது மதியில் கடிப்படுறப்போ ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். அதே நேரம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் இதில். இப்போ ஒரு நல்ல வாசனை வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த பிறகு கூட அந்த நெய் இருக்கிறப்ப அதுலேயே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுங்க. அதனால் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நெய்யில் வதக்கிய பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிட்டால் போதுமானதுங்க. அப்புறம் லேசாக நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அது ரெடி ஆகிடும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ளார இன்னொரு விஷயம் நான் செய்ய போகிறேன். இது பால் பவுடர், கடைகளில் கிடைக்கிற ரெகுலர் பால் பவுடர் தாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பால்கோவா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 மினிட்ஸில் பால் பவுடர் எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கிளறினீங்கன்னா பால்கோவா ரெடி ஆகிடும். ஓகே, வேறு ஏதாவது டிஷ்ஷுக்கு பால்கோவா தேவைன்னா கூட நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது டேட்ஸ் பால்கோவா பண்ணுறேன். இப்போ இந்த பால் பவுடரை இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேரிச்சம்பழம் அப்படி லேசாக வெந்துச்சுன்னா ஓரளவுக்கு இப்படி லேசாக மசித்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பம், பேரிச்சம்பழம் ஃபுல்லாக அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடணுன்னாக்க நல்லா மசிச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் பீசஸ் மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னாக்க அந்த பீசஸ் மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட ஆல்ரெடி இந்த பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குங்க. அதனால இதில் நம்ம வெள்ளை சர்க்கரை ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இந்த பெரிச்சம்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்குது. இந்த இதில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே இந்த வெள்ளை சர்க்கரை கரைஞ்சிடுங்க. அதில் கட்டி இல்லாததாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. கட்டி இருந்ததுனாக்கா மிக்சியில் போட்டு ஒரு தடவை இயக்கி அடிச்சிக்கோங்க. இந்த பால் பவுடரை இப்போ இதில் கரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு இப்படி கலர்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அப்படியே கெட்டிப்படும்.
ஒரு பால்கோவா வந்து ரொம்ப சீக்கிரமாக தயாரிச்சிடலாம் இது மாதிரி பண்ணுறப்போ. கட்டி தட்டாமல் கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விடணும். நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து ஓரளவுக்கு கோர்ஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு அந்த நட்ஸு டேஸ்ட் அப்படியே அதில் பிளெண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு மத்திய மத்தியில் க்ரன்ச்சியாக வரும்னாக்கா வறுத்து தனியாக வச்சுக்கலாம். பாதி நட்ஸை இதில் போட்டு பாதி நட்ஸை ரோஸ்டடு லாஸ்ட்லேயும் போடலாங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் வேகிறப்ப அது ஒரு தனி சுவையாக கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தா கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதுலேயே வந்து ஒரு தடவை 2 தடவை கொஞ்சம் நேரம் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அதுவே நீங்கள் பிளேட்டிங் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டிப்பட்டுரும். இப்போ இதில் வந்து இந்த ரோஸ்டட் நட்ஸில் வந்து பாதி நட்ஸ் இது கூட சேர்த்துறேங்க. மீதி பாதியை நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ டேட்ஸ் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை மீதி இருக்கிறத இதில் மேலே போட்டலாங்க. போட்டு கொஞ்சம் லெவல் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். டேட்ஸ் பால்கோவா, பேரிச்சம்பழ பால்கோவா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மிக பொடியாக கட் பண்ணியிருக்கிற பாதாம், அக்ரோட் ரெண்டையும் சேர்த்து வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துருங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பெரிச்சம்பழம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிய பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. பால் பவுடரில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. டேட்ஸை வந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சம் லேசாக மசிச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பால் பவுடரை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டிப்படும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அதாவது வறுக்காத பாதாம் பாதி அதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து நல்லா கெட்டிப்பட்ட பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற நெய்யில் வறுத்த பருப்பு வகைகளை அது மேலே போட்டுருங்க. டேட்ஸ் பால்கோவா தயார். நல்ல டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஷார்ட் குக்கிங் பீரியட், அதாவது ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.